அது என்னன்றது நான் சொல்றேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல எடுத்து அடி வச்ச உடனே அவருக்கு ஒருத்தர் வந்து அவரை வரவேற்கிறார். அவர் பேரு சுப்பிரமணியம்னு பேரு. இந்த சுப்பிரமணியம் வந்து வரவேற்கிறார். சுப்பிரமணியம் யாருன்னு பால் பிரண்டனுக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்றாரு, வாங்க, ஆர் யூ ஃப்ரம் யூகே சர்ச்சிங் ஃபார் ஹோலி பர்சன் இன் இந்தியா கேட்கிறான். இவருக்கு ஒன்றும் புரியல. இவனுக்கு எப்படா தெரியும் இதை பத்தி, நம்மளை வந்து கேட்கறானே. ஆனா பை த டைம் என்னாச்சுன்னா பால் பிரண்டனுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்ல அவர் வர்றார். ஏன்னா பல சரியில்லாத ஆசாமிகள்லாம் பார்த்துட்டு முடிச்சு போய் இங்க வர்றாரு. இவன் வேற புதுசா ஒண்ணு சொன்னோன்னே அவருக்கு நம்பிக்கை வரல. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்ககிட்ட இருந்து நழுவுறாரு. ஆனா வந்து ஆலன் சுப்பிரமணியம் இவரை விடல. இல்ல யூ கம் அண்ட் மீட் மை மாஸ்டர், ஹி வில் ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் அப்படின்றான். உடனே ஒரு பால் பிரண்டன் கேட்கிறாரு, ஹூ இஸ் யுவர் மாஸ்டர்? அவர் சொல்றாரு, மகரிஷி, ரமண மகரிஷி. அப்ப ரமண மகரிஷி வாழ்ந்த காலம்ன்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் எங்க இருக்காருன்னா திருவண்ணாமலையில. அப்போ உடனே இவன் சொல்றான் பால் பிரண்டன், நோ ஐ டோன்ட் ஹேவ் டைம், நான் நாளைக்கு இந்த 2 நாள் தான் எனக்கு டைம், நான் நேரா காஞ்சிபுரம் போறேன், மகா பெரியவர் அப்ப இருந்திருக்காரு அவரை போய் நான் பார்க்க போறேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நான் எங்க ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். எவ்வளவோ கம்பல் பண்ணி அவன் வரல. உடனே சரின்னு அவன் கிளம்பிடுறான். இவர் அதுக்கப்புறம் பயணிக்கிறார், காஞ்சிபுரம் போறார், காஞ்சி பெரியவரை பாக்குறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நீங்க இந்த இடத்துல இன்னொன்னு கவனிக்கணும். சரி, காஞ்சி பெரியவர் இவனுக்கு ஏதாவது சொல்லி தந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா முதல்ல பர்மிஷனே கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்க காலில் கையில விழுந்து பர்மிஷன் வாங்கி அவரை போய் மீட் பண்ணி, நான் இந்த மாதிரி இதை தேடிதான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன், நீங்க உங்க மாணவனாக பர்சனலா ஸ்டூடெண்டா எனக்கு ஏத்துக்கணும்னு சொல்றாரு. காஞ்சி பெரியவர் மறுத்துடுறாரு. இல்லை, எனக்கு இருக்கிற பணியில இது செய்ய முடியாது, நான் வேணா உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், நீ வந்த வேலை உனக்கு நிச்சயமாக நிறைவேறும், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உனக்கு அந்த ஞானத்தை தருவதற்கு ஒருத்தர் கிடைப்பார், நீ வந்து திருவண்ணாமலை போ அப்படின்னு திருப்பி டைரக்ட் பண்றாரு. அங்கிருந்து திருவண்ணாமலை வந்து ரமணரை பாக்குறாரு. இதுக்கு முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன நடந்திருக்குன்னா, யாரை போய் பார்த்தாலும் ஃபாரினர்னால இவருக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். ஆனா இந்த டைம்ல அவருக்கு அந்த வரவேற்பு எல்லாம் கிடைக்கல. ஆனா ரமணரை பார்த்த உடனே இவர் முடிவு பண்றாரு. என்ன முடிவு பண்றாருன்னா, ஏன் இந்தியால இந்த மாதிரி ஆசாமிகளை நோக்கி இவ்வளவு பெரிய கூட்டம்ன்ற புரிதல் அவருக்கு வருது. அப்பதான் அவர் அந்த புக்ல ஒரு இடத்துல எழுதுறாரு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன எழுதுறாரு அப்படின்னா, இதுதான் எழுதுறாரு. Man is grandly related, a greater being suckled him than his mother. இதே விஷயத்த மாணிக்க வாசகர் கூட சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, இறைவனை பத்தி சொல்லும் போது, நம்ம அம்மாவை காட்டிலும் நம்மளுடைய தாயினும் சால பரிந்துன்னு பாடுவார். ஒரு அம்மாவை காட்டிலும் இறைவன் வந்து அவ்வளவு அன்பு நிறைந்தவன் அப்படின்னு சொல்லுவார். அதை எப்ப நாம புரிஞ்சுக்கலாம்னா, in his wiser moments he may come to know about him. இதற்கு ஒரு ஆழமான ஒரு புரிதல் நமக்குள்ள நிகழும் போது இதை நாம பெற அப்படின்னு. இந்த புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆசிரமத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். இது போல இந்த மாதிரியான கல்வி முறை, இந்த கல்வி முறையும் சேர்த்து நம்ம கல்வி முறையோட இணைந்தா மட்டும்தான் இந்த 3வது டைமென்ஷனை நம்மளால பெற முடியும். அது ஃபார் முஸ்லிம்ஸ். ஸோ சிமிலர்லி when you are an Indian by birth and so on, இப்போ எல்லாருமே இப்படித்தான். After all, we are all human being and my religion is a religion of love. இந்த அன்பு தாங்க மையம். அதனால evolution of unknown to known is science, evolution of known to unknown is religion, and science is always subjective and religion is always subjective, and science is blind without religion and religion is lame without science, and unanimity of science and religion can give birth to entirely new dimension of life. இதுதான் நம்ம எல்லோருக்குமே இலக்காக இருக்க முடியும். So when you get love, you get everything, and when you miss love, you miss everything. A hollow bamboo becomes a flute and the divine starts playing it. So let us be ready for it. Thank you. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ரொம்ப தீர்க்கமா பேசுறீங்க.
என்னுடைய இதுல வந்து இந்த ஆளுமையை பத்தி சில இது சொல்லணும்னு நினைச்சேன். சொல்றப்ப என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உங்கள்கிட்ட வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருந்தது. சின்ன சின்ன இதுல உங்களுக்கு சொல்லணும்னா, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஒரு கருணை தெய்வமா மாறின மதர் தெரேசாவை நான் உதாரணமா வச்சுப்பேன். இந்த இந்தியா நாட்டுக்கு வந்து ஒரு இமயமலைக்கு போறப்பதான் அந்த அவங்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சது. அதை உங்கள்கிட்ட ஒரு பதிவு பண்றேன். அதே மாதிரி எங்கேயோ பிறந்த ராமேஸ்வரத்துல பிறந்த அப்துல் கலாம் ஐயா வந்து அதே மாதிரிதான் அவருக்கும் ஒரு வாழ்க்கையில நமக்கு கிடைக்கல, டிஆர்டிஓல நம்மள சேர்த்துக்கவே இல்லை அப்படின்றப்போ அவருக்கு வந்து அதே இமயமலைக்கு போறப்ப ரிஷிகேஷ்ல ஒரு ஞானி சொல்றாரு, உனக்கு உண்டானது கண்டிப்பா உன்னை வந்து சேரும், இதை விட உனக்கு பெருசாவே வந்து சேரும், காத்துக்கிட்டுன்னு சொல்றாரு. அன்னைக்கும் அவரை மாத்தினதும் அந்த ரிஷிகேஷ் அந்த இடத்துக்கு போறப்ப அந்த ஞானம் கிடைச்சது அப்படின்றதையும் உங்களுக்கு சேரும். அடுத்தது பாத்தீங்கன்னா, எந்த இடத்துக்குமே போகாம இருந்த கர்ம வீரர் காமராஜர் தான் செஞ்ச பணிகள்லயே இறைவனையும் அன்பையும் சேர்த்து மனித மாநிலம் வந்து ஜெயிக்கணும், நன்றாக படிக்கணும்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டாரு இல்லாதவங்களுக்கு. அவரும் ஒரு கருணை கடல் தான், அவரும் ஒரு அன்பின் ஊற்று தான், அவரும் ஒரு தெய்வம் தான். இப்படி சாதாரண மனிதர்களிடத்திலிருந்தே என்னால நம்ம பார்க்கிற இவங்கள்ட்ட இருந்தே நான் தெய்வத்தை பாக்குறேன். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் தெய்வ அம்சம் இருக்கு. நல்லது எல்லாமே தெய்வத்தோட அம்சம். யாரெல்லாம் அதுல இருந்து மாறி இருக்காங்களோ அவங்க எல்லாமே அடுத்த இதுல இருக்கிறாங்க. அதனால எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த இறைவனோட ஒரு தோற்றம். நான் வந்து எப்படின்னா, ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறப்போ ஒரு குடும்பம் தான் எனக்கு வந்து எல்லாமே. அப்படி இருக்கப்போ இறைவன் வந்து நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அனுகிரகம் பண்றதுக்கு முடியாது. உனக்கு அம்மாண்ட ரூபத்துல முதல்ல நான் கருணையும் அன்பையும் கொடுக்குறேன், அறிவையும் ஆற்றலையும் தந்தைன்ற ரூபத்துல கொடுக்குறேன், குருன்ற ரூபத்துல ஞானத்தை கொடுக்குறேன், டீச்சர்ஸ்ன்ற ரூபத்துல நீ ஒவ்வொரு வாழ்க்கையில கடந்து வர ஒவ்வொரு டீச்சர்ஸையும் குருன்ற ஸ்தானத்துல உனக்கு ஆற்றல் ஞானத்தை வழங்குகிறேன். எல்லாத்தையும் தாண்டி நீ கடைசியா வரப்ப என்னை வந்து தானாவே சரணடைஞ்சிருவேன் அப்படின்றதுனாலதான் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியிலேயே நீங்க ஒரு வீடே கோயில் சொல்றாங்க. சோ அந்த வீட்டுல இருக்க அந்த 4 மூலையிலயுமே நீங்க சரியான முறையில நீங்க பிரதிஷ்டனை பண்ணி வீடு கட்டி அந்த வீட்டுல நீங்க வாழ்ற வாழ்க்கையே ஒரு இறைவனோட நம்ம சேர்ந்து ஐக்கியமா இருக்கிறது. கேள்வி வரணும்னு நினைச்சேன். பல காலத்துல நடுவுல கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து மீண்டு வர்றதுக்காக தந்தை பெரியார்னு ஒருத்தர் தோன்றிய எல்லாம் காப்பாத்தின அவரையும் நான் ஒரு தெய்வமா தான் நினைக்கிறேன். அவர் தெய்வம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த சமுதாய மக்கள் வந்து கீழே இருக்கிறதுனால அவங்க மேல கொண்டு வரணும்னு அந்த ஒரு ஆசையினால அவரு எங்களை வந்து ப்ரமோட் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒரு தந்தை பெரியாரையும் நான் ஒரு தெய்வமா தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கிற இந்த சரௌண்டிங் பக்கத்துல இருக்கிற வள்ளலார் சொல்லியிருக்காரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு. அந்த ஒருத்தரே போதும், வேற யாருமே எனக்கு தேவையே கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய தெய்வம் தான். அப்படியே நம்மளுடைய இந்தியாவுல நீங்க கீழே கன்னியாகுமரியில இருந்து வடக்கு வரைக்கும் எந்த மூலையில எங்க போனாலுமே தெய்வாம்சம் தான் தெரிஞ்சிருக்கு. என்னுடைய ஆன்மீக பயணத்துல பண்டரிபுரம்னு ஒரு இடத்துக்கு போனேன். அந்த ஊரோட மகிமை என்னன்னு கேட்டப்போ, கடவுள் வந்திருக்காரு, அந்த ஒரு இடத்துல நிக்கிறான்றப்ப, இல்ல நான் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய பணிகளை நான் செய்யணும், நீ யாரா இருந்தாலும் நில்லு அந்த கல்லுலன்னு சொல்றாரு. திருப்பி கூட பார்க்காம அந்த பையன் பண்ணி முடிச்சோன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அன்னைக்கு ராத்திரி கால் அமைக்க விட்டு எல்லாம் பண்ணி சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே திருப்பி பாக்குறாரு. அவரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு அங்க நிக்கிறாரு பந்தரிபுரத்துல பாண்டுரங்க. அப்ப என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய தாய் தந்தைக்கு செய்கின்ற அந்த மரியாதையை, அந்த கடமையை உன்னை வந்து உலகத்துக்கு பறைசாற்றத்துக்காக உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் கல்லுல நிக்கிறேன், நீ சொன்ன இடத்துலயே நான் நிக்கிறேன்னு சொல்றாரு. இன்றைக்கும் அன்னைக்கு பாண்டுரங்க தான் நின்று அந்த பண்டரிபுரத்துல எல்லாருக்கும் அவருடைய வேண்டுகோளை எடுத்துட்டு 4 பேரும் கூப்பிடுறாங்க. அப்புறம் அம்மா அப்பா அந்த பையன் மனைவி 3 பேருமே அப்புறம் இறைவனை கூப்பிடுறாங்க. அப்படி நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம், நம்ம இந்தியால எந்த இடத்துலயுமே இறைவனுடைய இது வந்து அருள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சது, ஒரு மானிட பிறவியா பிறந்த எனக்கு தெரிஞ்சது ஒரு தூய்மை, செய்ய வேண்டிய கடமைய கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பாராது. என்னுடைய கடமையை நான் நேர்மையா செய்யணும், என்னுடைய கடமையை நான் பாகுபாடு இல்லாம செய்யணும். இதுதான் எனக்கு இறைத்தன்மை. என்னுடைய
அதனால தூய்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், பரிவா இருக்கணும், கருணையா இருக்கணும், பாசமா இருக்கணும். அதே நேரம் 1000 கலை 64யும் முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணு பில்டப் பண்ணிக்கணும், நேர்மையா இருக்கணும். நம்மளுடைய நிலைமை தாமரை எப்படி நீர்ல ஒட்டாம இருக்கும் பாருங்க, அது மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட் எப்படி வச்சிருக்கணும். தாமரை எப்படி அந்த குளத்துல தன்னை நிறுத்திட்டு இருக்கோம், அது மாதிரி உலக பாசங்கள் எல்லாம் நம்ம ஒட்டியும் உறவாடமோ அப்படியே நம்ம மிதந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம அப்படியே ஒரு மகாலட்சுமி மாதிரி ஜொலிக்க முடியும். அந்த தாமரையில இருந்துதான் அந்த எல்லாமே நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் கிடைச்சது. அதனால அந்த தாமரை மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 5 பூதம்னு சொன்னீங்க. ஒரே ஒரு இது, நம்மளுடைய எண்ணங்கள் ஆகாசத்து மூலமா உலகத்துல இருக்க யாரோட வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். அதனால அந்த அஞ்சு பூதத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத இந்த ஆகாசம் நம்மளுடைய காற்றோட சேர்ந்து இங்க இருக்கிற என்னால அமெரிக்காவில இருக்கிற இதுல அந்த எண்ண ஓட்டத்திலேயே நான் என்னால அவங்கள இங்க இருக்கிறப்ப அதான் சொல்லுவாங்க, யாரோட நினைக்கிறாங்க, சாப்பிட்டு யாரோட நினைக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உண்மையிலேயே தான் அந்த ஆகாசத்து மூலமா அந்த இதுவா மூலமா நம்மளால பண்ண முடியும். அதெல்லாம் அந்த காலத்துல பண்ணிருக்கிறாங்க, அதை நம்ம செய்ய முடியும். அதனால அந்த அந்த இறைவனுடைய ஆற்றல் அந்த 5 பூதங்களாக அருமையா இருக்கிறப்போ அதை நம்ம காக்க தவறினால், இயற்கையை காக்க தவறினால் இறைவனை நம்ம இழந்துட்டோம். இயற்கையை நம்ம பேணி காமிச்சோம்னா நமக்கு இறைத்தன்மை நம்முடைய இருக்கும். இறைவன் எங்குமே இல்லை, எல்லா ரூபத்திலும் இருக்கார். அதனால நம்ம தேடி எங்கேயும் போக வேண்டாம். ஒவ்வொருடைய அன்பு உள்ளத்திலையும் நியாயமா இருக்கவங்களையும் கடமை உணர்வோட இருக்கவங்களுக்கும் அந்தந்த கடமைகளை விட்டு பிறளவே கூடாது. அதே மாதிரி ஒரு வீடுனா வீடையே கோயிலா நினைச்சு இன்பமா இருக்கவங்கள்ட்ட கடவுள் எல்லா நேரத்திலயும் இருக்கிறான்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த தத்துவத்தை இந்த உலகம் சொல்லி இருக்கிறதுல நம்ம இந்தியா ஒண்ணு. அந்த தத்துவத்தின் மூலமாவும் இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கிறார். தவமாய் தவம் இருந்து பிள்ளைகளை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு ஆளாக்கி எவ்வளவோ தாய்மார்களும் இப்போ இந்த கருணை இல்லத்துல போய் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பெற்றோர்களை மீண்டும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த கடமை உணர்வோட இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் தான் அடுத்து மீண்டும் இறைத்தன்மைக்கு வருவாங்கன்ற அதையும் சொல்லிக்கிறேன். எப்பயுமே அம்மா அப்பாவை வெளியில விட்டுட்டு இவங்க எங்க போய் இருந்தாலும் அது அவங்களுக்கு சேரவே நல்லது சேரவே சேராது. அவங்க வச்சுக்க வேண்டியது அவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள மீண்டும் அவங்க கூடயே கடைசி நாள் வரைக்கும் வச்சிருக்கணும். இதை தவிர நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் எதுலையுமே ஒட்டவே ஒட்டாது. அதனால அந்த தவமாய் தவம் இருந்த அந்த பெற்றோர்களை பாதுகாக்கிறதுல உங்களோட இறைத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல பயம் இருக்கக்கூடாது. யாருக்கு மனசுல உண்மை இல்லையோ, யாரு ஒருத்தர் தவறு செய்யறாங்களோ அவங்கள்ட்ட தான் பயம் இருக்கும். அதனால பயம் இல்லாதது இறைத்தன்மை, அதையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஒரு காலத்துல 1970ல அந்த சரண்டைக்குள்ள பஞ்சம் வந்தது. அப்போ வீட்டுல இருக்கிற 10,000ல இருந்த அரிசியை எடுத்துட்டு போய் வீட்டுக்காருக்கு கூட தெரியாம எடுத்துட்டு போய் கஞ்சியா காய்ச்சி ஒரு லேடி அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா கண்ணுக்கு முன்னால எல்லாம் கீழே புழுவுறாங்க, சாவுறாங்க. அது அந்த மாதிரிலாம் பொறுக்க முடியல. ஏன் 10,000க்குள்ள எதுக்கு அரிசி? எனக்கு முன்னால 10 பேரு பட்டினியோட இருக்காங்கன்னு சொல்லி எடுத்து கொண்டு போய் கஞ்சி காய்ச்சி கொடுத்து அவங்களெல்லாம் காப்பாத்துறாங்க பாருங்க. அந்த அந்த ரியல் லேடியே ஒரு தேவதை தான். அவங்களே ஒரு இறையோட சுவரூபம் தான். அதனால நமக்கு முன்னால ஒருத்தவங்க பட்டினியோட இருக்கிறாங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கு இறைவன் கொடுப்பான், ஆனா இப்ப இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடும். அதை அவங்கள காப்பாற்றணும். இந்த கொரோனா டைம்ல நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, அனைவருக்கும் நம்மளால முடிஞ்சதை அன்பா அவங்களுக்கு செஞ்சு வாரி வழங்கி உணவு முதல்ல எதுவும் வேணாம். பட்டினி இருந்தா என்ன செய்யணும்? தப்புதான் நடக்கும். பட்டினியை வேற இருந்தா எல்லாமே நல்லா முடிஞ்சதை தெரிய இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்யணும். அதுவும் இறைத்தன்மை தான். இதே மாதிரி நான் சொல்லணும்னா எவ்வளவோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரியே அதே ஒரு இதுல இருக்கிறவங்க தான். எல்லாத்துக்கும் மேல கடமையை செய்யும். அந்த நம்ம கடமைகள் தவறணும்னா நமக்கு எந்த விதமான நல்லதும் கிடைக்காது. கடமைகள் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா அவனுடைய கடமை படிக்கிறது, ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது. ஆசிரியரோட கடமை எப்பயும் தன்னை நல்லா உயர்ந்த நிலைமைக்கு தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வது, இன்னும் தன்னை ஸ்டேட்டஸை உருவாக்கிக்கணும். எல்லா மாணவர்களையும் ஒரே சமநிலையை பார்க்கணும். அதுதான் அவருடைய கடமை. ஒரு முதல்வர்ன்றப்ப யாருக்கும் பாகுபாடு இல்லாம எல்லாரையும் ஒரே தராசா நினைச்சு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டா செய்யணும்.
இதுபடி அவங்கவுங்க லெவல்ல அவங்கவுங்கள கடமையை சரியா செஞ்சா கண்டிப்பா இந்த இறைத்தன்மை இந்த இந்தியாவுக்கு எங்கேயும் போகாது. எல்லாருமே நம்ம எல்லாமே இறைத்தன்மை உடையவங்க தான். நான் ஒரு சின்ன சொற்பொழிவு வெரி ரைட்லி சைட் மேடம், வெரி நைஸ், ரைட்லி சைட். இருக்கு. ஆனா நான் இது we'll meet again, நம்ம நேரா சந்திப்போம் மேடம். thank you very much, nice. அதனால நம்ம வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது மனுஷங்கள, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே ஒண்ணுதான். அதனால நம்ம வந்து இது மட்டும் நம்ம பார்ப்போம், தெய்வம் நம்ம கிட்டதான் இருக்கு, நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு, நம்ம செய்யற புன்னகையில தான் இருக்கு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஆனா அந்த ஏழையோட சிரிப்புல நம்ம வந்து இறைவனை காண்றதுக்கு நம்ம ரெடி ஆயிடும். Okay, madam. Thank you, madam. And now this is the time for vote of thanks. This is the time for vote of thanks. At the outset, I thank the Directorate of Technical Education, Chennai, for permitting us to conduct the webinars. I thank sincerely our respected principal, madam, for being the backbone for all our academic activities throughout the year. I thank our guest speaker, Dr. M. Govindarajan, for accepting our invitation and delivering such a wonderful webinar. Thank you, sir. We are very fortunate to hear your webinar. Without your guidance and support, this event might not be successful. It is my privilege to thank our first year HOD, Mr. A. Bhaskaran, for being the source of inspiration to all of us. I thank the head of the departments of Civil, Mechanical, Electrical and Computer departments for rendering their valuable service and support. I thank Mr. Premnath sir, our placement officer, for proving the proverb, a friend in need is a friend indeed. I thank all the teaching faculty of our college for giving their valuable support. I am very much privileged to thank our office superintendent, Mr. Vaidyanathan, Assistant Mr. Ilanjadiyan and all the office staff for their continuous support throughout the year. I thank all the participants for cooperating throughout the webinar. Thank you one and all. Thank you.